உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக, நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக, அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக, மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக, அகிலமே துதிக்கும் அன்னையாக, புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக, இல்லாமை இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த 8வது வள்ளலாக, எளியோர் வறியோர் என வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக, உலகம் உள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக, இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக திகழ்கிறார். மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, நான்மறை வான்மறை துவைதம் அத்வைதம் என அனைத்தும் அறிந்த ஆன்மீக ஞானியாக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக, வள்ளல்களின் வள்ளலாக திகழும் மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர் பெரியோர் பெற்றோர் நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். ஊனுறக்கம் துறந்து உழைக்கும் தொழிலாளர்கள், இல்லறத்தை நல்லறமாக்க இடையராது பாடுபட்டு குடில் முதல் அடுக்ககங்கள் வரை குடியேற எண்ணும் அனைவருக்குமான கட்டடங்களை கண்ணயராமல் கட்டித்தர கடுமையாக உழைக்கும் கட்டுமான தொழிலாளர்கள், அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் அமைப்பு சாரா உழைப்பாளர்கள் உட்பட அம்மாவாக திகழும் பொன்மன தலைவி, வள்ளல்களின் வள்ளல் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தொழிலாளர்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. உலகிலேயே புதுமையாகவும் முன்னோடியாகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையானவராக திகழும் கருணைக்கடல் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு தொழிலாளர்களுக்காக வழங்கி வரும் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். தொழிலாளர் நல மையங்களில் தையர் பயிற்சி பிரிவு, குழந்தைகள் காப்பக பிரிவு மற்றும் படிப்பகங்கள் ஆகியவை செயல்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் அடிப்படை கணினி பயிற்சி பெற 1000 ரூபாயும், திருமண உதவித்தொகையாக பெண்களுக்கு 5000 ரூபாயும், ஆண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மூக்கு கண்ணாடி வாங்குவதற்கான உதவித்தொகையாக 500 ரூபாயும், காது கேட்கும் கருவி வாங்க 1000 ரூபாய் வரையும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 தொழிலாளர்கள் அல்லது அவர்களை சார்ந்தோர்களுக்கு அடிப்படை கணினி பயிற்சி, உணவக மேலாண்மை பயிற்சி, ஓட்டுநர் பயிற்சி வழங்க 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. தொழிலாளர்கள் பணிக்காலத்தில் மரணமடைந்தால் அவர்களுடைய வாரிசுதாரருக்கு இயற்கை மரண உதவித்தொகையாக 25000 ரூபாயும், ஈமச்சடங்கு உதவித்தொகையாக 2000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் விபத்தில் மரணமடைந்தால் அவர்களுடைய வாரிசுதாரருக்கு விபத்து மரண உதவித்தொகை 1,00,000 ரூபாயும், ஈமச்சடங்கு உதவித்தொகையாக 2000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகளுக்கு 1500 ரூபாயும்,
பட்டப்படிப்பு பயில்பவர்களுக்கு 1500 ரூபாயும், விடுதியில் தங்கி பயில்பவர்களுக்கு 1750 ரூபாயும், பட்ட மேற்படிப்பு பயில்பவர்களுக்கு 4000 ரூபாயும், விடுதியில் தங்கி பயில்பவர்களுக்கு 5000 ரூபாயும், தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயில்பவர்களுக்கு 4000 ரூபாயும், விடுதியில் தங்கி படிப்பவர்களுக்கு 6000 ரூபாயும், தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்பு பயில்பவர்களுக்கு 6000 ரூபாயும், விடுதியில் தங்கி பயில்பவர்களுக்கு 8000 ரூபாயும், ITI அல்லது பாலிடெக்னிக் படிப்பவர்களுக்கு 1000 ரூபாயும், விடுதியில் தங்கி படிப்பவர்களுக்கு 1200 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திற்கும் முதல் 10 மதிப்பெண்கள் பெறும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பிற்கு 2000 ரூபாயும், 12ஆம் வகுப்பிற்கு 3000 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மகப்பேறு உதவித்தொகையாக 6000 ரூபாயும், கருச்சிதைவுக்கு 3000 ரூபாயும், ஓய்வூதியமாக மாதந்தோறும் 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஓய்வூதியமாக கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்துக்கு மட்டும் மாதந்தோறும் 400 ரூபாய் வழங்கப்படுகிறது. தொழிலாளர்களுக்கான விடுமுறை இல்லங்கள் மாமல்லபுரம், குற்றாலம் மற்றும் வால்பாறை ஆகிய இடங்களில் செயல்படுகின்றன. 2013-2014 ஆண்டில் 79,445 தொழிலாளர்கள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்டு 1,14,101 தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவித்தொகையாக 35,59,12,299 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2013-2014 ஆண்டில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் மற்றும் இதர 15 நலவாரியங்களில் 1,85,192 தொழிலாளர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 2,57,202 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவித்தொகையாக 57,46,45,404 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 32 மாவட்டங்களில் தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரியங்கள் மூலம் 1,18,975 பயனாளிகளுக்கு மொத்தம் 25,91,45,206 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பறந்து விரிந்த தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பரவியிருக்கும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கல், மண், சிமெண்ட், கம்பி உள்ளிட்ட ஜட பொருட்களிடையே ஊரும் நாடும் நலமாக வாழ கொளுத்தும் வெயிலையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உண்மையாய் உழைக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டத்தின் இணைப்பில் உள்ள 69 தொழில்களில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆகியோருக்காக உருவாக்கப்பட்டுள்ள நலவாரியங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் பொருட்டு உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதற்கேற்ப தமிழக அரசால் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் 1982 ஆண்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சியின் போது இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு நலத்திட்டம் வழியாக கல்வி, திருமணம், மகப்பேறு, இயற்கை மற்றும் விபத்து மரணம், விபத்து ஊனம் மற்றும் வயது முதிர்ந்த நிலையில் பாதுகாப்பிற்கென மாதாந்திர ஓய்வூதியம் ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதுவரை தொழிலாளர் துறையின் கீழ் 17 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களை அரசு தோற்றுவித்துள்ளது. அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு முன்னோடியாக திகழ்கிறது. மக்களின் முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் 30-11-1994 ஆண்டு தமிழக அரசு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தை ஏற்படுத்தியது. பின்னர் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலத்திட்டத்தினை உருவாக்கியது. இத்திட்டத்தின் மூலம் கட்டுமான தொழில் அல்லது அணைகள் பராமரிப்பு, பாலங்கள், சாலைகள் அல்லது இதர கட்டுமான தொழில் ஆகியவற்றில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
தமிழக அரசு 17/3/1999 தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியத்தை ஏற்படுத்தியது. பின்பு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டம் 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுபோன்று இதர 14 நல வாரியங்களுக்கும் நலத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நல வாரியம், தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நல வாரியம், முடித்திருத்துவோர் தொழிலாளர் நல வாரியம், சலவை தொழிலாளர்கள் நல வாரியம், பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம், கைவினை தொழிலாளர்கள் நல வாரியம், கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நல வாரியம், காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடுதல் தொழிலாளர்கள் நல வாரியம், ஓவியர்கள் நல வாரியம், பொற்கொள்ளர்கள் நல வாரியம், மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியம், வீட்டு பணியாளர்கள் நல வாரியம், விசைத்தறி நெசவாளர்கள் நல வாரியம், பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நல வாரியம், உணவு சமைக்கும் தொழிலாளர்கள் நல வாரியம் ஆகியவை தொழிலாளர் துறையின் கீழ் இயங்குகின்றன. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் வரும் 38 வகையான தொழில் இனங்களுடன் தீயணைப்பு கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுது பார்த்தல், குளிரூட்டும் மற்றும் சூடுபடுத்தும் கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுது பார்த்தல், மின்தூக்கி மற்றும் மின்படி பொருத்துதல், பாதுகாப்பு கதவுகள் மற்றும் கருவிகள் பொருத்துதல், இரும்பு மற்றும் உலோக கிராதி, ஜன்னல், கதவுகள், புனைத்து கட்டுதல் மற்றும் பொருத்துதல், நீர் எடுக்கும் கட்டமைப்பு தொடர்பான கட்டுமானம், கார்பெண்டிங், பொய்க்கூரை, விளக்கு அமைத்தல், மேற்பூச்சுதல் தொடர்பான உள் அலங்காரம், கண்ணாடி வெட்டுதல், இழைத்தல் மற்றும் கண்ணாடி பேனல்கள் பொருத்துதல், சோலார் பேனல் போன்ற மின் மிகை சாதனங்கள் பொருத்துதல், சமையல் கூடம் போன்ற இடங்களில் நவீன அறைகலன் அமைத்தல், முன் புனைத்து அமைக்கப்பட்ட கான்கிரீட் பொருட்கள் பொருத்துதல், கோல்ஃப் மைதானம், நீச்சல் குளம் உட்பட விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அரங்குகளை கட்டுதல், கல் பெயர் பலகை, தெரு அறைகலன்கள், பேருந்து நிழற்கூரை, பணிமனைகள், நிறுத்தங்கள் மற்றும் அறிவிப்பு குறி போன்ற கட்டுமானம், ரோட்டரி மற்றும் செயற்கை நீரூற்று போன்ற கட்டுமானம், பொது பூங்கா, நடைபாதை போன்ற கட்டுமானம் மற்றும் இயற்கை நிலை காட்சி அமைத்தல் ஆகிய தொழில்களை செய்யும் தொழிலாளர்களும் நல வாரியத்தின் மூலம் பயன் அடைகின்றனர். தொழிலாளர் வர்க்கத்தின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தொழிலாளர்களுக்கு திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, கணினி பயிற்சி, ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களுக்கு துறை அமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். விபத்து மரணம் ஏற்படுகிற பொழுது தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் என்று இருந்ததை 5 லட்சமாக உயர்த்தி தந்த தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய அம்மா அவர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விழைகிறேன். காரணம், இந்த 5 லட்சம் ரூபாய் என்பது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலேயும் தொழிலாளர் துறையின் மூலமாக செய்யப்படவில்லை என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கட்டுமான தொழிலாளர்களுக்கு பணியிடத்திலேயே மருத்துவ வசதிகள் செய்கிற வகையில் 19,62 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து தொழிலாளர்களுக்கு அந்த நகரும் 50 மருத்துவமனைகளை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு கல்வி வசதி, அவர்களுக்கு அங்கன்வாடிகளை அமைக்க வேண்டும் என்று 2,51 லட்சத்தை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறார். 7,000 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் 9 இடங்களில் தூங்கும் அறைகள் அமைப்பதற்காக 105 கோடி ரூபாயை தொழிலாளர்களுக்காக செய்திருக்கிறார்கள். புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குகிற சிறப்பான திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும் நடைபெறுகிறது. தொழிலாளர்களுக்கு நேரடியாக உதவித்தொகை சென்று சேருகிற வகையில் வங்கியின் மூலமாக செய்கிற இசிஎஸ் என்கிற அந்த மின்னணு
பரிமாற்றத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு இந்த நிதி உதவி நேரடியாக சென்று சேர்கிறது. 13,22,552 பயனாளிகளுக்கு 320 கோடியே 21,86,134 ரூபாய் உதவியாக இந்த 3 ஆண்டுகளிலே மாத்திரம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசில் நடந்து முடிந்திருக்கிறது. தொழிலாளர் நலனுக்காக இஎஸ்ஐ என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் மருத்துவ சேவையினை மேம்படுத்தும் வகையில் 20 புதிய இடங்களில் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்களை துவக்கியும் 33 புதிய பகுதிகளை திட்டத்தில் சேர்த்தும் 1,83,537 தொழிலாளர் குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் அம்மா அவர்களுடைய அரசு செய்து காட்டியது. தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது என்பதை தொழிலாளர் துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தமிழகத்தின் தொடக்கம் முதல் கடைக்கோடி வரை பரவியிருக்கும் தொழிலாளர், உழைப்பாளர், எளியோர், இளையோர், வறியோர், முதியோர் உட்பட அனைவரையும் தாயுள்ளத்துடன் பேணி பாதுகாக்கும் இரட்சகராக திகழும் வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அமைப்புகள் மற்றும் நலவாரியங்களின் நிர்வாகிகள் தங்களின் உளமார்ந்த நன்றியை கூறியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு கல்வி உதவி கட்டணம், மகப்பேறு கட்டணம், திருமண கட்டணம், இயற்கை மரணம், விபத்து மரணம், ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்கள் சிறப்பாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஓய்வூதியமானது தற்போது 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் இயற்கை மரணமானது 17,000 வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து மரணம் 1,02,000 இருந்தது, தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகைகளை இத்துறையின் மூலம் மிகவும் எளிதாக பெற்று பயனடையலாம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு இதுவரையிலும் 0.3 1% உயர்த்தினதுனால பொதுமக்களுக்கு உதவிகள் விரைவில் கிடைக்கிறது. பொதுமக்களுக்கு அதிகமாக பயன்பெறங்கிற நோக்கத்தோடு அம்மா மாவட்டத்தில் முகாம், மக்கள் தொடர்பு முகாம் போடுறதுல அதிகப்படியான உறுப்பினர்கள் பதிவு பெற்று பயனடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு 2 வருஷம் புதுப்பித்தலை 5 வருடமா உயர்த்தியிருக்காங்க. விபத்து மரணம் 1,02,000 ரூபாயை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு திருமண உதவி, கல்வி உதவி, பெண்களுக்கு பிரசவ உதவி, விபத்தினால் மரணம் அடைந்த தொழிலாளர்களுக்கு தற்போது 1,02,000 வழங்கப்பட்டுள்ளது. அதை மாற்றி அரசு தற்போது 5 லட்சம் ரூபாயாக அறிவித்துள்ளது. இயற்கை மரணத்துக்கு 17,000 நிதியுதவி வழங்குகிறது அரசு. பென்ஷன் கட்டுமான தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பல வகையான இந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவிகள், திட்டங்களை தீட்டி வழங்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெய்வேலி நிலக்கரி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு பங்குகளை தனியாருக்கு விற்க முயன்ற போது கடவுளை போல் அவதாரம் எடுத்து தொழிலாளர்களுக்காக தமிழக அரசின் சார்பில் பங்குகளை பெற்று அவர்களின் வாழ்வில் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வசந்தத்தை ஏற்படுத்தி தந்தார். இதுபோன்று தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு எண்ணற்ற உதவிகளை வழங்கியுள்ள மக்களின் முதல்வருக்கு உழைப்பாளர்கள், பணியாளர்கள், நெசவாளர்கள், கைவினைஞர்கள் உட்பட 17 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நான் விசைத்தறி தொழில் செய்கிறேன், 25 வருஷமா செய்கிறேன். அம்மா அவர்கள் மூலமாக என் பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு 4,000 ரூபாய் காசு கிடச்சிது. மேலும் என் பொண்ணு படிப்புக்கு ஒரு 1,500 ரூபாய் கிடச்சிது. என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹெல்த்துக்காக கொடுத்தாங்க, 6,000 ரூபாய் கொடுத்தாங்க குழந்தைக்கு. அம்மா அவர்களுக்கு கோடானி கோடி நன்றி. கொளுத்து வேலை செய்கிறேன் 15 வருஷமாக.
எங்கள் பையன் கல்யாணத்துக்கோசம் 3000 கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நன்றி. மகப்பேறு உதவிக்காக 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பொற்கொள்ளர் வேலை எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறேன், நானும் கூட செய்கிறேன். குழந்தையுடைய வளர்ப்புக்கு உதவியாக இருக்குது இந்த அம்மா கொடுத்த காசு. அம்மாவுக்கு நன்றி. பனைத்தொழில் வாரியத்தில் உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து இந்த நல வாரியத்தில் வந்து பதிஞ்சிருந்ததுனால என் குழந்தைங்களுக்கு வந்து 2 குழந்தைங்களுக்கும் 2 வருஷமாக தொடர்ந்து கல்வி உதவித்தொகை கிடச்சிருக்கு. அது வாங்கினாலும் என் குழந்தைங்களுடைய படிப்புக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பனைமர தொழிலாளர் நல வாரியத்தை உறுப்பினராக பதிவு பெற்றிருக்கேன். அந்த வாரியத்திலிருந்து என் மகளின் திருமணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் நல உதவி வாங்கியிருக்கிறேன். அந்த உதவியை கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பனைமர தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கேன். என் மகளினுடைய மகப்பேறு உதவிக்காக தமிழக அரசும் மக்களின் முதல்வரும் 6000 ரூபாய் கொடுத்து உதவுனாங்க. இது வந்து என் மகளினுடைய பிரசவத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சு. இந்த நலவாரியத்தின் மூலம் மகப்பேறு உதவியை வழங்கிய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுமான தொழிலாளர்கள் பணி செய்யும் போது விபத்து காலத்தில் இறந்துவிட்டால் 5,02,000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். கல்வி உதவி 2000 இருந்து 4000-உம், விடுதியில் தங்கி பிடித்தால் 2000, 6000 உதவியும், மகப்பேறு காலத்தில் 6000 2 முறையும் தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கும் வழங்கி அம்மா மிகுந்த உதவியாக எங்களுக்கு இருக்கிறார். மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கட்டுமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாரியத்து மூலிமா வந்து எங்களுக்கு படிப்பு, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி, எங்களுக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வந்து உடம்பு செய்யலாங்க உதவி, சாதத்தில் வந்து விழுந்து கீழே வந்து விபத்தானாக்க அதுக்கு உதவி, இந்த மாதிரி பல வித உதவிகள்லாம் வந்து கட்டுமான தொழிலாளருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு. இதனால் வந்து ஏழை குடும்பங்களுக்கு வந்து தமிழக அரசு நிறைய உதவிகள் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து எங்களாட்ட ஏழை குடும்பங்கள் பல குடும்பம் வந்து நிறைய நன்மைகள் பெறுது. இது வழங்கி அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக இந்த கட்டுமான சங்கத்தில் வந்து உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி உதவி, திருமண உதவி, ஓய்வூதியம், விபத்தினால் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு வந்து நல உதவி வழங்குது, இயற்கை மரண உதவியெல்லாம் வழங்கிட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் மூலமாக ஏழை குடும்பங்கள் வந்து நிறைய பேர் எங்கள் மாதிரி பயனடைச்சிட்டு வராங்க. இந்த நிதி உதவி வழங்கிய அம்மா அவர்களுக்கு எங்கள் தொழிலாளர்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவியருக்கு 1000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியருக்கும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் 1500 ரூபாய் முதல் மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கூட பின்ற தொழில் பண்ணுறேன். அமைப்பு சாரா நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கேன். மகப்பேறு உதவிக்காக மனு கொடுத்துருந்தேன். என்னோடய மகப்பேறு உதவி தொகைக்காக ரூபாய் 6000 ரூபாய் சேங்ஷன் ஆயிடுச்சு. இந்த உதவி செய்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒயர் பை பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு படிப்பு செலவுக்காக ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கிறா. இந்த உதவியை செய்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அமைப்பு சாரா சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். என் திருமண உதவிக்காக அமைப்பு சாரா சங்கத்தில் மனு கொடுத்துருந்தேன். இதை ஏற்றுக்கிட்டு எனக்கு 3000 கொடுத்தாங்க. தொகை வழங்கிய அம்மாவுக்கு மிக்க நன்றி. அமைப்பு சாரா நலவாரிய உறுப்பினராக நான் இருக்கேன். இந்த ஓய்வூதிய பணம் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டுமான தொழிலுக்கு அம்மா நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து மருதம் மாவட்டத்தில் வந்து தங்க விடுதல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்க விடுதல் கட்டி இறந்தவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டட தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து நிறைய பேர் விபத்துகளில் மேலே இருந்து வேலை பார்க்கும்போது இறந்துடுறாங்கன்னா அவங்களுக்கும் இதில் காப்பீடு திட்டங்கள் மூலியமாக பலனடையக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் அந்த திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. நாங்கள் வண்டி வாசிகள் வந்து இன்சூரன்ஸ் செஞ்சு வச்சாலும் இதனால எங்கள் வண்டி ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இறந்து போன குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஈம காரியத்துக்கு 2000 ஒன்று, ஒரு 17000 ஒன்று கொடுக்குறாங்க. அம்மா அவர்கள் வந்த பின்னாடி எங்களுடைய தொழில் மேலும் நல்லா இருக்கிறது. பிள்ளைகளை பற்றி எங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க. கல்யாண செலவுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு நல்லா செய்கிறாங்க. இப்போ நல்லா தான் இருக்கோம். நாங்கள்
பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள தொழிலாளர்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.